உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது என்னையா முறை? அவன் பண்ண தப்புக்கு இந்த பொம்பளை போய் ஊர்க்கல்ல. என்னது பொம்பளையா? இவனுல இம்புட்டு ஒழுக்கமா வளர்த்தது இந்த பொம்பளை தானே? அவளுக்கு தான் முதல்ல தண்டனை கொடுக்கணும். அவனெல்லாம் சும்மா மன்னிப்பு கேட்க வச்சா திருந்திருவானா? நல்லா வெளுத்து நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு ஒவ்வொருத்தர் காலையும் விழ வைக்கணும். யோ, என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? போய் அவனை அவுத்து இழுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா. வடிவேலு, ஏய் வாடா வாடா வாடான்றல. ஐயோ அடிக்காதீங்க. எல்லாரும் காலையில விழுந்து மன்னிப்பு கேளுடா. என்னடா பாக்குற? கேளுடா. விழுந்து கேளுடா. ஐயோ ஐயோ. நீ என்னமா அப்படியே அங்க நின்னுட்டு இருக்க? உனக்கு தனியா சொல்லணுமா? வந்து எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேளுமா. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒழுங்கா வந்து மன்னிப்பு கேளு, இல்லன்னா உன் புள்ளைய அடிச்சு பொளந்துருவோம். அத்தை, வேண்டாம் அத்தை. நீங்க எனக்காகவும் எங்க அப்புச்சிக்காகவும் யார் காலையும் விழ வேண்டாம். மா, என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? உங்க அப்பச்சிக்காகத்தான் நாங்க நின்று பேசிட்டு இருக்கோம். அவருக்கு ஏற்பட்ட அவமானம் எங்களுக்கு ஏற்பட்ட மாதிரிமா. ஐயா, தயவு செஞ்சு ஊர் பஞ்சாயத்துல நான் குறுக்க பேசுறதுக்கு முதல்ல என்ன மன்னிக்கணும். இது எங்க குடும்ப பிரச்சனை. இது ஊர் பொது பிரச்சனையே ஆக்காதீய. அப்புறம் அது குடும்பத்துக்குள்ள காலத்துக்கும் ஆறாத காயமா மாறிடும். அப்புறம் நாங்க கடைசி வரைக்கும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாம ஒன்னா இருக்க முடியாம ஆயிரும். அதுக்காக தான் சொல்றேன். அதுக்குன்னு ஊர் எடுக்கிற முடிவு நியாயம் இல்லைன்னு சொல்ல வரல. அது நியாயம்தான்.
ஆனா குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம சிக்கலை கொண்டு வந்துரும். அது பல வருஷத்துக்கு வேதனைய கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு வேதனைய எங்க அத்தைக்கு நான் கொடுக்க விரும்பல. என்னம்மா பேசுற நீ? உங்க அப்பச்சிய கால்ல விழ வச்சு எம்புட்டு பெரிய அவமானத்தை நம்ம ஊருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்கள எப்படி சும்மா விடுறது? நான் திரும்பவும் சொல்றேன், இது எங்க குடும்ப பிரச்சனை. இத நானே சரி பண்ணிக்கிறேன். எங்க அப்பச்சியை எப்படி சமாதானப்படுத்தணுமோ அத நான் பாத்துக்கிறேன். அவங்கள திரும்ப எப்படி எங்க அத்தை குடும்பத்தோட சேர்க்கணும்னு தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். மொத்தமும் அத்து போகணும்னு நான் யோசிக்கல. ஊர் பெரியவங்கத இத புரிஞ்சுக்கணும். எங்க அத்தைய நான் யார் காலையும் விட மாட்டேன். என்னவா பேசுற? இது ஊரு பிரச்சனை ஆகி போச்சு. ஐயா எங்களுக்கு எல்லாருக்கும் சாமி மாதிரி. அவருக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு எப்படி மாசமா இருக்க முடியும்? ஐயா, அவங்க மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதைக்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு குடும்பத்து பிரச்சனைய ஊர் பிரச்சனைய ஆக்காதீய. அது ஆகவும் நான் விட மாட்டேன். அவங்க சார்பா நான் வேணும்னா ஊர் பொதுவுல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா எங்க அத்தை மன்னிப்பு கேட்க ஒரு போதும் நான் விட மாட்டேன். 4 செவத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயத்த ஊர் பொதுவுல பேசுறதே முதல்ல தப்பு. இம்புட்டு நாள் கௌரவமா இருந்த என் அத்தைய நான் தலகுனிய விட மாட்டேன். ஐயா, எப்ப பஞ்சாயத்து பேசினாலும் இந்த பொண்ணுக்கு மாத்தி பேசுறதே பொழப்பா போச்ச. என்னானாலும் இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்காமலே பேசுற நீ. ஏமா, நீ எம்புட்டு பண்ணாலும் திருந்தாம அந்த குடும்பத்தை ரொம்ப நம்புற. பாத்துக்க, அவங்க உனக்கு இன்னும் என்னென்ன பண்ண போறாங்களோ. யோ, வாங்கய்யா, வாங்க போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.